Hi friends, இது உங்க Land with GMK. நம்ம சேனல்ல TNTET and then SGT and then TNPSC எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நிறைய பேருக்கு வந்துட்டு டவுட் இருக்கு SGT எக்ஸாம் ஃபார்ம் ஃபில் பண்றதுல நமக்கு ஆல்ரெடி 15th வரை கொடுத்திருந்தாங்க பட் இப்போ வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க. சோ சில பேர் பண்ணாம இருக்குறவங்க இந்த எக்ஸ்டென்ஷன் டேட்ல வந்துட்டு பண்ணுவீங்க. and then ஏற்கனவே பண்ணவங்களுக்கும் சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கலாம். நீங்க அந்த இத வந்துட்டு நீங்க இந்த வீடியோஸ்ல கிளியர் பண்ணிக்கோங்க. and then edit option பத்தி டீடைல்ஸ் அது எல்லாமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம். முக்கியமா PSTM character certificate community certificate பத்தி பார்க்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம PSTM போயிரலாம். ஏனா PSTM தான் நிறைய பேருக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நிறைய பேர் எனக்கு தனியா வாட்ஸ்அப்ல என்னன்னா மெசேஜ் போட்டு நிறைய பேர் வந்துட்டு கிளியர் பண்ணிக்கிட்டீங்க கேட்டிருந்தீங்க. சோ அந்த டவுட்ஸ் வந்துட்டு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா PSTM வந்து யாருக்கெல்லாம் எலிஜிபிள் அப்படினா நீங்க அவங்க கொடுத்திருக்க கூடிய குவாலிஃபிகேஷன் என்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க நமக்கு SGTக்கு higher secondary diploma in teacher education இந்த ரெண்டு தான் என்னன்னா அவங்க கொடுத்திருக்க கூடிய குவாலிஃபிகேஷன். சோ இந்த ரெண்டு நீங்க வந்துட்டு PSTM வந்து வச்சிருக்கீங்க. நீங்க வந்துட்டு இந்த ரெண்டுமே நீங்க வந்துட்டு 1 to 12ல வந்து நான் தமிழ் மீடியம் தான் படிச்சேன். டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷனும் தமிழ் மீடியம் தான் படிச்சேன் அப்படினா நீங்க வந்துட்டு எலிஜிபிள் தான். ஓகேவா? நீங்க வந்துட்டு PSTMக்கு எலிஜிபிள் தான். ஆனா அதே சமயத்துல நீங்க UG மட்டும் என்னன்னா இங்கிலீஷ் மீடியம்ல படிச்சிருக்கீங்க. இங்கிலீஷ் மேஜர் நானு இல்ல நான் வந்துட்டு UG மட்டும் இங்கிலீஷ் மீடியம் ஆனா டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் 1 to 12th எல்லாமே வந்துட்டு நான் தமிழ் மீடியம் தான் நான் எலிஜிபிளா அப்படினா நீங்களும் எலிஜிபிள் தான். ஆனா எப்போ அப்படினு பாத்தீங்கன்னா UG டிகிரியை நீங்க காமிக்காத வரைக்கும் நீங்க வந்துட்டு எலிஜிபிள். ஓகேவா? சோ SGT ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதுல UG கேட்டிருப்பாங்க. நீங்க வந்துட்டு அந்த UGயை மட்டும் நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. UGயை வந்துட்டு நீங்க அப்ளை இன் கேஸ் எனக்கு வந்துட்டு கண்டிப்பா PSTM வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த UGயை வந்துட்டு நீங்க காமிக்க வேண்டாம். ஓகேவா? நீங்க தமிழ் UG வந்துட்டு PSTM வச்சிருக்கேன் அப்படின்னா நீங்க வந்துட்டு காமிச்சுக்கலாம். UG வந்துட்டு என்கிட்ட PSTM இல்ல நான் வந்துட்டு PSTMக்கு எலிஜிபிள் இல்ல UG ஆனா என்கிட்ட டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷனும் 1 to 12th என்கிட்ட வந்துட்டு PSTM இருக்கு நான் வந்து எலிஜிபிள் அப்படின்னா நீங்க UGயை வந்துட்டு காமிக்க வேண்டாம். இது நான் சொல்லல. TRBல கால் பண்ணி நான் கேட்டப்ப அவங்க சொன்னது. சோ அதை தான் நான் வந்துட்டு உங்ககிட்ட கன்வே பண்றேன். ஓகேவா? சோ UG வந்துட்டு காமிக்காதனால எதுவும் ப்ராப்ளமா அப்படின்னா அது ப்ராப்ளம் இல்ல. ஏன்னா நமக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் வித் ஹையர் செகண்டரி தான். ஓகேவா? அதனால நம்ம UG வந்துட்டு கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்துட்டு இல்ல. சோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்க PSTM வந்து வாங்கிக்கலாம். இல்ல நான் வந்துட்டு PSTM எனக்கு தமிழ் மேஜர் நான் வந்துட்டு இன்னும் PSTM வாங்கல அப்படின்னா PSTM வந்துட்டு அப்ளை பண்ணி நீங்க வாங்கிக்கோங்க. இல்லைன்னா நான் சொன்ன மாதிரி இந்த UGயை வந்துட்டு காமிக்காம நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாம்க்கு வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த டவுட் வந்துட்டு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என்கிட்ட டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷனும் நான் வந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் ஆனால் 1 to 12 வந்துட்டு தமிழ் மீடியம் படித்தேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு PSTM எலிஜிபிள் வர மாட்டீங்க. ஓகேவா? இந்த 1 to 12th டிப்ளமோ ரெண்டுமே வந்துட்டு நீங்கள் தமிழ் மீடியம் அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க PSTMக்கு வந்துட்டு எலிஜிபிள் ஆவீங்க. அண்ட் தென் இன்னொரு டவுட் வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு இருக்கலாம். என்னன்னா ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது SSLC ஹையர் செகண்டரி UG ப்ளஸ் டிப்ளமோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ UG முடிச்சுட்டு நான் வந்துட்டு டிப்ளமோ முடித்தா மட்டும்தான் அது வந்துட்டு வேலிடா அப்போ நான் மட்டும்தான் நான் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு SSLC ஹையர் செகண்டரி நீங்கள் உங்ககிட்ட இந்த 4 குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த ஆப்ஷனை வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ஆர்டரில் கொடுத்துருக்கனால இந்த ஆர்டர்லேயே இருக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது. நீங்க அந்த 4 எதுவுமே எலிஜிபிள் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணி பண்ணலாம். அதுவும் எப்போ நீங்க சூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அதாவது எனக்கு PSTM வேணும் ஆனா நான் UG மட்டும் எனக்கு PSTM வராது ஆனா எனக்கு டிப்ளமோ 1 to 12th வருது அப்படின்னா அவங்க வந்துட்டு அதை சூஸ் பண்ணாதீங்க. நீங்க என்ன பண்ணணும் ஹையர் செகண்டரி டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷன் அந்த ஆப்ஷனை மட்டும் சூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு பண்ணுங்க. ஓகேவா? நீங்க UGயை காமிக்க போறீங்கன்னா மட்டும்தான் நீங்க வந்துட்டு அந்த UG டிப்ளமோ வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே? ஸோ இந்த டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வேற எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்ல இருக்கு. ஸோ அந்த வாட்ஸ்அப்க்கு நீங்க வந்துட்டு பண்ணுங்க இல்லை கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் தென் வேற டவுட் என்ன அப்படின்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் கண்டக்ட் சர்டிஃபிகேட். ஓகேவா? PSTMல நான் ஆல்ரெடி தெளிவாகவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என்னென்ன டவுட் உங்களுக்கு அதில் இருக்குமோ அதை பற்றி எல்லாமே வந்துட்டு தெளிவாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பார்க்காதவங்க பாருங்க. இல்லைனாலும் மேக்ஸிமம் நான் அந்த வீடியோஸ்லேயே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன்.
சொல்லிக்கிறேன். பிஎஸ்டிஎம் வேறு என்ன டவுட் வரலாம் அப்படின்னா, நான் பழைய பிஎஸ்டிஎம் அப்லோட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஆர்பியில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபார்மேட்டாக இருந்துச்சுன்னா பழைய ஃபார்மேட் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இல்லை நான் வந்துட்டு ஆன்லைனில் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் வாங்கி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுவும் டிஆர்பியோட ஆன்சர் தான். ஸோ பழைய ஃபார்ம் நீங்கள் டிஆர்பியோட ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதை எத்தனை வருஷம் வேணாலும் அந்த ஒரு சர்டிஃபிகேட்டே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கும்போது அதை நீங்கள் ஒவ்வொரு தடவை அப்ளை பண்ணும்போது புதுசாக தான் வாங்கி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. ஓகேவா? ஸோ இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பிஎஸ்டிஎம் நான் படித்த காலேஜ் வந்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அப்போது என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் ஆன்லைனில் வாங்கலாம், இல்லைன்னா டயட்டில் அந்த உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த டயட் ஆஃபீஸில் வாங்கலாம், சிஇஓ டிஓ ஆஃபீஸில் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான். ஸோ இது மேக்ஸிமம் பிஎஸ்டிஎம் டவுட் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்ததான் நம்ம போக போகிறது கண்டக்ட் சர்டிஃபிகேட். ஸோ கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது நம்ம வந்துட்டு ஸ்கூலில் காலேஜில் லாஸ்ட் இயர் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் படித்த அந்த இன்ஸ்டிடியூஷன்லேயே உங்களுக்கு வந்துட்டு கண்டக்ட் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கொடுத்துருக்கலாம் ஒரு சில காலேஜில். அப்படி இல்லை என்கிட்ட அந்த மாதிரி கண்டக்ட் சர்டிஃபிகேட் எதுவும் இல்லை, எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் டிசி வந்துட்டு யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ டிசிலேயே நம்மளுடைய கேரக்டர் வந்துட்டு என்ன, கண்டக்ட் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. குட் அப்படின்னு சொல்லி போட்டே மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டிசியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேரக்டர் சர்டிஃபிகேட் வந்துட்டு மஸ்ட் நீங்கள் வந்துட்டு புதுசாக தான் வாங்கணும். ஓகேவா? அந்த எக்ஸாம் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமுக்குன்னு போட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி தான் வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அது நீங்கள் ஒரு ஃபார்மேட் இருக்குது அப்படின்லாம் கிடையாது. அது என்ன ஃபார்மேட்டில் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபார்மேட் கொண்டு போனீங்க அப்படின்னா அவங்களே உங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்துட்டு வாங்கணும், டாக்டர்கிட்ட வாங்கலாம், இல்லைனா ஸ்கூல் ஹெச்எம்கிட்ட வாங்கலாம், இபி ஆஃபீஸில் வாங்கலாம். அந்த மாதிரி யாராவது ஒரு கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட க்ரீன் இங்கில் நீங்கள் வந்துட்டு சைன் வாங்கி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது அவ்வளோதான். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஜெராக்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஜெராக்ஸ் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சிலர் பண்ணியிருக்காங்க, எனக்கு தெரிஞ்சே பண்ணியிருக்கிறாங்க, நானே பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாமுக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இல்லை, நான் டிஎன்பிஎஸ்சி அந்த இதுக்கு வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்கேன். அவங்கள வந்துட்டு எழுதலாம், எக்ஸாம் எல்லாமே எழுதலாம். வெரிஃபிகேஷன் டைமில் மட்டும் நீங்கள் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை காமிச்சிக்கோங்க. அவ்வளோதான். வேறு எந்த ப்ராப்ளமும் மேக்ஸிமம் வந்ததில்லை. அதனால் ஜெராக்ஸ் உங்கள்கிட்ட வேறு வழியே இல்லை, என்கிட்ட வந்துட்டு ஜெராக்ஸ் மட்டும்தான் இருக்குது, இல்லைனா என்னால் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஜெராக்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணலாம். அதனால எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஓகேவா? அண்ட் தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எடிட் ஆப்ஷன். ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் பார்த்தோம், நமக்கு 15லேருந்து என்னென்னா டேட் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. 15/3 நமக்கு 23 வரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை மணி வரைன்னு பார்த்தீங்கன்னா சாயங்காலம் 5 மணி வரை வந்துட்டு டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த எடிட் ஆப்ஷன் பண்ணும்போது என்னென்ன மிஸ்டேக் பண்ணாமல் நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம். 21/3 23/3 சாயங்காலம் 5 மணி வரைய வந்துட்டு நமக்கு எடிட் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் தான் நம்மளுக்கு எடிட் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஆப்ஷனில் வரும். ஓகேவா? இந்த எடிட் ஆப்ஷன் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் ஃபீஸ்லாம் பே பண்ணி ஃபைனல் சப்மிட் வரையா பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த எடிட் ஆப்ஷன் வந்துட்டு வரும். ஓகேவா? ஸோ இல்லை அப்படின்னா அந்த எடிட் ஆப்ஷன் வந்துட்டு வராது. இன்கேஸ் நீங்கள் இப்போ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அதெல்லாம் வந்துட்டு நான் இனிமேல் தான் வாங்கணும், எனக்கு வந்துட்டு வர டிலே ஆகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த தமிழில் படித்த அந்த சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அப்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பர்டிகுலர் டைமில் வந்துட்டு உங்களுக்கு அந்த 2 நாளில் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷன் வர்ற டயத்தில் நீங்கள் அந்த மாற்றி விட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இதுக்கு எடிட் ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக என்னென்னா, இந்த எடிட் ஆப்ஷன் வந்துட்டு நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், யாரெல்லாம் ஃபீஸ் பே பண்ணி ஃபைனல் சப்மிட் வரையா பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னென்னா இந்த எடிட் ஆப்ஷன் ஷோ ஆகும். அண்ட் தென் நீங்கள் கரெக்ஷன் பண்ணதுக்கப்புறமா ஒவ்வொரு ஃபார்மும், அதாவது ஒரு இடத்துல கம்யூனிகேஷன் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க, ஒரு இடத்துல வந்துட்டு நம்மளுடைய எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க, அட்ரஸ் டீட்டெயில் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்னென்னா ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் ஒவ்வொரு பேஜ்லையும் நீங்கள் டிக் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கிட்டே போகணும். ஓகேவா? ஸோ ஏன்னா எடிட் ஆப்ஷன் நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஒரு சில காலம் நம்ம ஃபில் பண்ணி சப்மிட்
சப்மிட் பண்ணியிருப்போம். ஆனால் இது திரும்ப எடிட் ஆப்ஷனுக்கு ஓப்பன் பண்ணும்போது அது எம்டியாக இருக்கும், எம்டியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒவ்வொரு இதையும் செக் பண்ணி ஒவ்வொரு பேஜ்லையும் நம்ம டெக்ளரேஷனை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணிக்கிட்டே வந்தால் தான் அது வந்துட்டு ஃபைனல் சப்மிட் வரைய நம்ம என்ன பண்ணணும், ஒவ்வொரு பேஜ்லையும் சப்மிட் கொடுத்துக்கிட்டே வந்து ஃபைனல் டெக்ளரேஷன் வரைய வந்து சப்மிட் கொடுத்தா மட்டும்தான் நம்ம பண்ண கரெக்ஷன்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா சேஞ்ச் ஆகும். ஓகேவா? நீங்கள் சப்மிட்டே கொடுக்காம ஜஸ்ட்டு நம்ம ஏதாவது என்ன கரெக்ஷன் மட்டும் பண்ணிவிட்டு லாஸ்ட் சப்மிட் மட்டும் கொடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு வந்துட்டு சப்மிட் ஆகாது, இல்லைன்னா என்ன ஆகாது, கரெக்ஷன் வந்துட்டு ஆயிருக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு பேஜ்லையுமே ஃபஸ்ட்லேருந்து ஒவ்வொரு பேஜாக நீங்கள் செக் பண்ணி வந்து சப்மிட் பண்ணிவிட்டு உங்களுடைய கரெக்ஷனையும் முடிச்சுட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஓகேவா? அண்ட் தென் லாஸ்ட்டாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர். இதில் என்ன கரெக்ஷன் பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பரையும் உங்கள் மெயில் ஐடியையும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணவே முடியாது இந்த எடிட் ஆப்ஷனில். ஸோ இந்த ரெண்டை தவிர்த்து நீங்கள் எந்த கரெக்ஷன் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன்ல, எனக்கு வந்துட்டு டிப்ளமோ டீச்சர் எஜுகேஷனும் ஹையர் செகண்டரியும் எனக்கு பிஎஸ்டிஎம் இருக்குது. ஆனால் நான் யூஜியை காமிச்சிருக்கேன். அப்போ எனக்கு யூஜி எனக்கு பிஎஸ்டிஎம் வராது, ஆனால் நான் யூஜியை காமிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இந்த எடிட் ஆப்ஷன் வரும்போது நீங்கள் அந்த யூஜியை கூட ரிமூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக பிஎஸ்டிஎம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். அந்த மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மட்டும் என்ன பண்ண முடியாது, நீங்கள் சேஞ்ச் வந்துட்டு பண்ண முடியாது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இன்கேஸ் கேஸ்ட்டோ இல்லை அதாவது கம்யூனிட்டியோ அண்ட் தென் அவங்களுடைய பிடபிள்யூடி கேட்டகரியிலையோ நீங்கள் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஃபீஸ் சேஞ்சஸும் வரும். ஓகேவா? ஸோ ஃபீஸ் சேஞ்சஸ் வந்துட்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் அதிகமாக கட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போ 600 கட்டுற வேண்டியது வருது, ஆனால் 300 தான் நான் போட்டிருந்தேன், 600 வருது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அந்த 600 திரும்ப தான் ஃபுல்லாக கட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு கம்மி ஆகுது, நீங்கள் அப்படி சேஞ்சஸ் பண்ணுறனால உங்களுக்கு கம்மி ஆகுது அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரிட்டர்னும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதிகமாச்சுன்னா நீங்கள் ஃபுல்லாக தான் கட்டணும், கம்மியாச்சுன்னா அவங்க ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? இதுதான் பாயிண்ட்டு. அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு எடிட் ஆப்ஷனில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த எடிட் ஆப்ஷன் கண்டிப்பாக சப்மிட் பண்ணி ஃபீஸ்லாம் பே பண்ணவங்களுக்கு மட்டும்தான் வரும். ஸோ கவனமாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எஸ்டிடிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாம் டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். 350 rupeesல வந்துட்டு நம்ம டெஸ்ட் பேட்ச் போட்டுட்ருக்கோம். வில்லிங்காக இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. 5 சப்ஜெக்ட்டுமே போடுறோம். 150 கொஸ்டின்ஸ் கொடுத்து போட்டுட்ருக்கோம். 4 நாள் கேப்பில் வந்துட்டு கொடுத்து போட்டுட்ருக்கோம். ஓகேவா? ஸோ வில்லிங்காக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிருக்கு இந்த வீடியோவில் அப்படின்னா மறக்காமல் வந்துட்டு நம்ம சேனலை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.